ஐயா நமஸ்காரம் ஐயா. நான் முதல் முறையாக வந்திருக்கேன். நான் வீட்டில இருந்து தவம் பண்ணுவேங்கய்யா. அது பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிப்பேன், இல்லைன்னா 6 மணிக்கு அந்த மாதிரி எந்திரிப்பேன். சக்கராஸ் ஒரு சிலது சொல்லி கொடுத்தாங்க. அது மூலியமாக வீட்டில் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்தோடனே சக்கராஸில் ஆக்டிவேட் ஆனது ஃபர்ஸ்ட் வந்து மூலாதாரத்தில் ஆக்டிவேட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போவேங்க. இங்கே வந்த உடனே துரியை சரி ஆக்ஞை ஆக்ஞையிலிருந்து துரியை சடனாக சித்தி ஆயிடுச்சுங்க. பார்த்த உருவம் வந்து நல்ல ஒரு வெண்மை நிறத்துல தவக்கோலத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்க்கும்போது சடனா அந்த நல்ல கருநீளத்துல வந்துருச்சுங்க எல்லாமே. எல்லாமேன்னா எல்லாமேனா எதுவுமே இல்லைங்கய்யா. அந்த நல்லா பிளாங்கா இருக்கும், டார்க் ப்ளூவா இருக்குங்க. சரி சரி சரி. அது யாருன்னு தான் அற்புதமாக சத்யநாராயண திருக்கோலம் கொண்ட சித்தனவன் அவனுக்கு காட்சி கொடுத்தது நாராயண கோலம் கொண்ட கருநீல நிறத்தில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அற்புத நிலையாய் குறுக்காகவும் நெடுக்காகவும் விடுகின்ற ஏற்றம் கொண்ட அரியும் அரணும் ஒன்று என்று கூறுகின்ற அற்புத நிலை கொண்ட சபைதனை நாடி வந்து கொங்கு மாநகரிலிருந்து ஏற்றமுற சபை நாடி வந்து அமர்ந்து தவக்கோலம் காண்கின்ற பொழுது ஏற்பட்ட அனுக்கிரக மாற்றத்தினை உரைக்கின்ற சீடனே, நீர் உயர்ந்து நிற்க உன் தவநிலைக்குள் சித்தனவனை நாமங்கள் உச்சரித்து அகத்திய நாமம் சிவமகா வாழை சித்த நாமம் உச்சரித்து நிற்க நீ வரும் காலம் அதில் கொங்கு தேயமதில் அமர்ந்து சித்தனோடு இறை சூட்சம நூர்தாங்கி வளம் வருகின்ற ஆசிதனை வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஏற்றம் நிச்சயம் உண்டு. திருச்சபை ஒன்று அமையவில்லை சரிவர என்று உரைத்தான். அதனை அகத்தியன் செவிமடுக்க கேட்டோம். அங்கு நிச்சயமாக ஒரு உயர்நிலை கொண்ட கிளைச்சபை அமையும். அக்கிளைச்சபை தன்னிச்சையாக சச்சங்க பெருவிழா நிகழ்த்துகின்ற ஆற்றல் பெற்ற சபையாக உயரும் என்ற அகத்தியன் வாழ்த்து மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அனுக்கிரக ஆசிகளை தைவாசி பெருநாள் ஆசிகளை வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சுவாதிஷ்டானம்லாம் கிடையாதுங்க ஐயா. நேரா ஆங்கினை தான். எனக்கும் வந்து இதெல்லாம் நாங்க தவம்னு ஐயா சொல்லி இந்த 7 சக்கரம்லாம் எழுப்ப உட்கார்ந்தது இல்லை. ஆனா என்னைக்குமே ஆக்கனை துரியாது இருந்தா போகுதே ஒழிஞ்சு, அதுதான் அந்த தம்பிக்கு நான் சொல்ல விரும்புறேன். எனக்கெல்லாம் நாங்கெல்லாம் மூதாளத்துல உட்கார்ந்ததே கிடையாது. பிரபஞ்ச மகா சபை சித்த சீடர்கள் எல்லாமே ஆக்னைல தான் தவமே கைகூடுது. ஆக்னைக்கு அப்புறம் துரியம் ஸ்ட்ரைட்டா 2 செகண்ட்ல 30 செகண்ட்ல ஆக்னைக்கு போயிடுவோம். அதை எப்போதுமே ஐயாட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். ஐயா நெத்தி சூடாகுது, தண்ணிய வருது அப்படின்னு. இங்க இருக்க சீடர்கள் எல்லாருக்குமே நீங்க புதுசா வந்தாலும் சொல்லிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு இதெல்லாம் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணதில்லை. மூலாதாரம் அது இதுன்னு நேரம் ஆக்னை தான். ஏன்னா தவத்துல உட்காருன்னு சொல்லுவாங்க. நேரம் எங்களுக்கு ஆக்னை தான் வந்திருக்கு. அது குருவோட எங்க மாலம் சித்தரோட மையமைன்னு நான் சொல்லிக்கிறது பெருமைப்படுறேன். அச்சீடனுடைய அற்புதமான அனுபவ நிலைகள் கடந்து அவன் தவமிருந்த காலங்களில் ஏற்பட்ட அந்நிலையை விட உயர்நிலை இத்தலத்திலிருந்து கிடைக்க பெற்றது என்று உரைக்கின்ற அந்நிலையை அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய. அற்புத நிலை கொண்டு உணர்ந்த உயர்நிலை மந்திரங்கள் மனமது செம்மையானால் எம் மந்திரங்களும் ஜபிக்க வேண்டாம். எத்தகைய மூச்சு நிலைகளும் உயரிழுத்து மேலிழுத்து கீழிழுத்து அமர்கின்ற நிலை வேண்டாம். உன்னை உணர்ந்து இவன் உரைத்தவாறு அமைதியாக அமர்கின்ற பொழுது உள்ளுக்குள் சிவம் துளிர்விட துவங்குகின்றது என்று உரைக்கின்ற அந்நிலையை உரைத்தான். வாழ்த்துக்கள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய. அற்புத நிலை கொண்டு எம் சீடர்கள் ஒருவருக்கொருவர் எவரும் சிவமகா வாழைச்சத்தினுடைய சீடர்கள் தனித்தனி பயணம் மேற்கொள்கின்ற சீடர்கள் அவரவர்கள் பயண நேர்கோட்டின்படி செல்கின்ற பொழுது ஒருவரை ஒருவர் கேள்வி கணைகளாலும் விடை களங்களாலும் தாக்க கூடாது என்று அகத்தியன் யாம் உரைத்து மகிழ்கிறோம். அவரவர்களின் ஞான பயணம் நேர்கோடு சித்தனுக்கும் சீடனுக்கும், சித்தனுக்கும் உனக்கும், சித்தனுக்கும் இவனுக்கும் என்று அகத்தியன் இட்டிருக்கின்றோம். அந்நேர்கோடு அகத்தியன் காட்டிய அற்புதமான அக்கோட்டினை இவன் அடிபிரலாது செல்கின்ற காலங்களில் இவனுடைய நிலைகளிலிருந்து ஒவ்வொரு பாதையும் சீடனை நோக்கியே சென்று கொண்டிருக்கின்றது என்று கூறுகின்றோம். உயர் நிலை நோக்கிய பயணம் அதை கற்றுக் கொடுக்கின்றான் சித்தன். இவன் உரைத்தவாறு சித்தனுக்கும் சீடர்களுக்கும் தெரிந்தவரை நாங்கள் செல்கின்ற சகடை சக்கரங்கள் தான் எங்களுக்கு முக்கியம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஒவ்வொரு கிளை சபைகளுக்கும் இல் சபைகளுக்கும் செல்கின்ற பொழுது சகடை சக்கரங்கள் முக்கியம். அதனை இயக்குவதும் பாம்பாட்டிதான் என்று பெருமிதத்தோடு ஆசி கூறி அமர்ந்திருக்கின்றோம்.
எளிமையா வந்து தவத்தை சொல்லி கொடுப்பாருன்னு நம்ம முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோம். சபை அமைக்கிறதுக்கு முன்னாடியே அகத்திய பெருமான் வந்து நேரா எளிமையா வந்து சித்தியடைய வச்சிருவாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது இப்போ இயல்புல சபையில நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரே சரணாகதிக்கு அற்புதமான பரிசா இருக்கு. அதே மாதிரி சீடர்களுக்கு இங்கேருந்து பிரபஞ்ச சபையிலிருந்து வந்த உடனே புண்ணியங்கள் பகிரப்படுது. அந்த 11,000 யுக புண்ணியம் இருக்குல்ல, அது வந்து அவங்கவுங்க சரணாகதி நிலையை கொண்டு அவங்களுக்குள்ள பகிரல, அவங்க வினை நிலை தள்ளி வைக்கல, சடக்குன்னு இங்க வந்து தவம் சித்தி ஆகுது. அது இங்க உள்ள ஒரு உயர் சுற்றமும். அது சின்ன பிள்ளைகளுக்கு கூட தவத்தில் அதை பார்த்தேன் இதை பார்த்தேங்க பாலதிரிபுர சுந்தரியை பார்த்தேன்னு சொல்லுதுன்னா இந்த இங்க உள்ள ஆற்றல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிரபஞ்சமே இங்க உட்கார்ந்த ஆற்றல் இருக்கு. அந்த மையத்துக்குள்ள போகல சக்ராஸ் எல்லாம் எளிமையா கடந்து வரக்கூடிய நிலையை இங்க சித்தர்கள் அருளுதாங்க எல்லாருக்கும். ஏன்னா ஒரு நிலையில போய் நம்மளோட ஏற்ற இறக்கங்கள் நம்மளோட மாற்று ஆற்றல்னால அந்த சக்ராஸ்ல போய் நின்று சக்கரங்கள்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்குள்ளே போய் மையம் கொண்டு நின்றுது, மேலே ஏற மாட்டாங்க. அப்போ அங்கே புண்ணியம் இல்லை அந்த ஜீவனுக்குன்னு அர்த்தம். இங்கே வரையில பிரபஞ்சத்திலேருந்து சரி வந்துட்டியா நீ ஏன்னா நம்ம அடுத்து என்ன பயணம் போடணும்னு சித்தர்களுக்கு தெரிஞ்ச உடனே அந்த புண்ணியத்தை எடுத்து உங்கள் மேலே பகிர்ந்துதாங்க. அப்படிங்கிற இங்கே இருக்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல் அதுக்கு ஒத்துழைச்சி ஒரு இறை சூட்சமும் இங்கே நடக்கு இங்கே. அப்போ ஒரு மனிதன் புனிதனாகையில சக்ராஸ் கட்டாயம் வேலை பார்த்துரும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நிலையில இங்க வந்து ரொம்ப எளிமையா பெண்களுக்கெல்லாம் எப்படி காட்சி கிடைக்கி அவங்கெல்லாம் எப்படி இங்கேருந்து சபையில நடக்கக்கூடிய விஷயங்களை அவங்க என்ன தவத்தில் உட்கார்ந்தாங்களா செய்தாங்களா, ஆனால் ஒரே சரணாகதி சிவசபை மேலே அடையலை. பிரம்மமூர்த்த நேரத்தில் சாமி அது தெரிஞ்சது இது தெரிஞ்சது கனவுல தெரிஞ்சது உறக்கத்தில் தெரிஞ்சது பேசுறதெல்லாம் கேட்காங்க. அதனால இது வந்து ஒரு அற்புதமான தலம். எங்கெங்கேயோ சுற்றி காசி கயா அங்கே போனால் இங்கே போனால் வாழ்க்கை பூரா பயணப்பட்டேன்னா இங்கே எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. வந்து சித்தியானது எனக்கு இங்கே தான் வந்து சுழிமோனையே எனக்கு திறந்திருக்கு, நெற்றிக்கண்ணே திறந்திருக்கு, ஞானக்கண்ணே திறந்திருக்கு, எனக்கு காட்சிகள் இங்கே வந்தான் கிடைக்கி அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லுதாங்க. கிட்டத்தட்ட ஒரு 72 வயது உள்ள முதியவர் வந்தார், விஜயகுமார்னு ஒரு ஆள். எல்லாம் உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்த்து ரயில்வேல பெரிய பதவியில் இருந்தவர், உலகம் ஃபுல்லாக பயணப்பட்டு வடபகுதியிலே உள்ள புனித தலங்கள்லேயே வாழ்நாளை கழித்து வந்து கடைசியில் அவர் சித்தி பெற்றது இந்த இடத்துல வந்தால் அகத்திய பெருமான்கிட்ட வந்து சித்தன்கிற பட்டத்தை வாங்கி அவர் வந்து உயர் கதி அடைஞ்சு இங்கே வந்து கொஞ்ச நாள்லேயே அவர் அந்த நிலை அடைஞ்சு அவர் அதற்குண்டான இந்த தேகத்தை வித்துட்டு உயர் தேகத்துக்கு போய் அவங்க இப்போ இங்கே தான் பிரபஞ்சத்தில் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. எத்தனையோ பேர் அப்படி வந்து இங்கே வந்து முக்தி மோட்சம் நற்கதி அந்த விஷயங்கள் இங்கே கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் இங்கே வந்து சித்த நிலைய சிவநிலையை அடைஞ்சி போயிருக்காங்க. எல்லா புனித தலங்களுக்கு போய் இந்த தலத்தில் வந்து அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றதுனால அங்கங்கே நீங்கள் எல்லாம் தவம் பண்ணிக்கிட்டு இருக்குதவங்க இங்கே வந்தோடனே ஈஸியாக சித்தி ஆகிடுது. இப்போ வெளிநாடுகள்லாம் இருந்து ஒரு ஆள் அங்கே இங்கே போட்டு ஒன்றுமே எனக்கு தெரியல, அவ்வளோ ரூபா செலவழிச்சாச்சு, இங்கே என்ன தீட்சையெல்லாம் கொடுத்தாங்க, ஆசி கொடுத்தாங்க, தொடு தீட்சை அந்த தச தீட்சையிலையும் வாங்கியாச்சு, ஒன்றுமே தெரியலன்ட்டு ஒரு அனந்தராமன் சொல்லி ஒரு ஆள் வந்தார். இங்கே வந்து தான் அவளுக்கு சுழி முனையை திறக்க ஆரம்பித்தது. அவர் இப்போ தொடர்பில் இல்லை, இருந்தாலும் அப்படியெல்லாம் இருந்து வந்து இங்கே வந்து ஒரு நிறைவு நிலையை இங்கே வந்து அருள்தாங்க சித்தர்கள். ஏன்னா இவ்வளோ விஷயம் சொல்லையில் அது நடக்காதா? அதனால் இங்கே தவ சித்திக்கு முதல் இடத்துல விளங்குது இந்த சபை. எத்தனையோ நிலை கொண்ட விஷயங்களில் பயணப்பட்ட வந்தபோதும் அருள் காட்சி சிவக்காட்சி சித்தர்கள் பேசுறது அவங்க ஆற்றக்கூடிய ஞான உரைகள் எல்லாமே இங்கே வந்து தவ சித்தி எல்லாமே இந்த தளத்தில் வந்து கைகூடுன்னா புண்ணியத்தை பகிர்ந்துடுறாங்க. அதான் இங்கே உள்ள சூட்சமங்கள். அப்போ வந்து அந்த காட்சி கிடைக்க விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிற நிலையெல்லாம் பின்னோக்கி போயிடுது. அப்போ அந்த சக்ராஸ் நீங்கள் சொல்லுறீங்களா அதெல்லாம் சட்டைன்னு மேலே வந்துடுது அதிவேகத்தில். அது ஆற்றலாக இங்கே உள்ள சீடர்கள் உணர்ந்திருக்காங்க, நான் உணர்ந்திருக்கேன், இவர் உணர்ந்திருக்காரு, எல்லாரும் உணர்ந்திருக்காங்க. எந்த நேரத்தில் அந்த குண்டலினி ஆற்றல் வெளியே எப்படி பீரிட்டு வெட்டி மாடி கிளம்புங்கிற விஷயங்கள் எல்லாம் இங்கே பார்த்துருக்கோம். அது வரத வேகத்துக்கு முன்னாடி தலையை கூட அத்துட்டு போயிடும்னு சொல்லுவாங்களா, அந்த வேகத்தில் அது என்ன ஆற்றல்னே தெரியாமல் சீடர்கள் உணர்ந்திருக்காங்க.
அவங்க உறக்கத்துல கழுத்துல சாட்சி வச்சு உறங்கியில அந்த 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 சக்தி கிளம்புத வேகம் பார்த்தான்னா அதுக்கு என்ன, அதுக்கெல்லாம் இது சொல்ல முடியாது, ஏனையா இந்த ஆற்றல் சொல்ல முடியாது. அது இறைவனா பார்த்து நம்ம கழுத்த அந்த நேரத்துல வந்து டக்குன்னு இறை கணங்கள் வந்து சரியா பண்ணி வச்சிரும். இல்லைன்னா பிரச்சனை தான். அப்படி விஷயங்கள்லாம் இங்க நிகழ்ந்திருக்கு சீடர்களுக்கு. எனக்கு நிகழ்ந்திருக்கு முதல்ல. அது மாதிரி எல்லாருக்கும் சீடர்களுக்கெல்லாம் நிகழ்ந்திருக்கு. இறைநூல் தாங்கும் சீடர்கள் அதை உடனே எப்படி கூப்பிட்டோன்னு அகத்தியர் வாராரு, அங்க மூலாதாரத்துல இருந்து சுழிமுனைக்கு வந்தா தான் பேச முடியும். இறைநூல் தாங்கும் சீடர்கள் சித்தனோட அந்த அந்த சுழிமுனையும் சீடர்களோட சுழிமுனையும் ஒன்று சேரும்போது தான் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வெளிவருது. அது எல்லைகள் தாண்டி இருக்கக்கூடிய சீடர்களையும் இங்கிருந்து வழி நடத்துதுன்னா சுழிமுனைகள் மூலமாக தான். 3வது கண், நெற்றிக்கண், அது இதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சுழிமுனைகள் மூலமாக தான் தொடர்பு படுத்தி அவங்கள வழி நடத்த முடியும். அதுதான் ஆதி கைலாய சிவசூட்சம நூலை இயங்குது. அதனால இங்க இருக்கக்கூடிய இறை சூட்சமங்களுக்கு அளவே கிடையாது, ஞான சூட்சமத்துக்கு அளவே கிடையாது. எல்லா விஷயத்தையும் எளிமையா புரிய வைக்கிற இடம், எளிமையா தவம் சித்தி வைக்கக்கூடிய இடம். அற்புதமான அந்த பையன் வந்து அங்க ஏதோ ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி செஞ்சு வந்த நிலையில இன்னைக்கு ஒரு நிகழ்வா இது ஒரு வெற்றின்னு தான் சொல்லணும். உங்க பயணத்துல இது அற்புதமான ஒரு வெற்றின்னு தான் சொல்லப்படணும். இன்னும் எத்தனை வருடங்கள் ஆகியிருக்குமோ அங்கிருந்து பயணப்படையில சரின்னு வெறுத்து கூட வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போற சீடர்கள் தான் ரொம்ப இருக்காங்க. இன்னும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க. 7 வருஷம் பயணப்பட்டாச்சு, 8 வருஷம் பயணப்பட்டாச்சு, ஒரு சக்கராசம் ஒன்றும் தெரிய மாட்டேங்கு, மேலே போக மாட்டேங்கு, ஒன்றும் ஏற மாட்டேங்கு, குண்டலினி எனக்கு ஏற மாட்டேங்கு, வேலை செய்ய மாட்டேங்கு, காட்சி எதுவும் தெரியல அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் இங்க வந்து வெற்றி அடைதாங்க. பயண வழியில 7 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒண்ணுமே தெரியாத நிலைகள் இருக்கிறவங்க கூட இங்க வந்து வெற்றியாளரா போய்கிட்டு இருக்காங்க, வளம் வந்துகிட்டு இருக்காங்க. எல்லா மார்க்கங்கள்லையும் பயணப்பட்டவங்க இங்க வந்து வெற்றி வாகை சூடி வளம் வந்துகிட்டு இருக்காங்க சொல்லி வெளிநாடுகள்லையும் இருக்காங்க உள்ள சீடர்கள். இங்க வராமலே அவங்க வந்து இங்க உள்ள விஷயங்களை அவங்களோட அந்த அந்த தவ ஆற்றலால அகத்திய நாமத்தையும் சிவமகா வாழை சித்த நாமத்தையும் பெண்கள்ல இருந்து எல்லாரும் கூறி இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை அங்க இருந்து பார்த்துருந்தாங்கன்னா, எப்படி தவ குண்டலினி ஏறினா தானே பார்க்க முடியும், வாசி வசப்பட்டா தானே பார்க்க முடியும். எல்லா நிலைகளையும் எளிமையா கொடுக்கக்கூடிய சபை இது. எளிமையா அகத்திய பெருமானம் முன்னாடி எங்களுக்கு அறிமுகப்படுத்தல, நாங்க சின்ன வயசுல இருக்கலாம் சொல்லுவாங்க, அகத்திய பெருமான் வந்து எளிமையா தவசித்தியை கொடுத்துருவாரு, கஷ்டப்படுவாம ஞானத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதை இயல்புல நம்ம கண்டுகிட்டு இருக்கோம். இங்க வந்து என்ன செய்தாங்க, ஒண்ணுமே செய்யல, சும்மா இருக்காங்க, கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் சும்மா தான் இருக்கோம், ஆனா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான பயணம்னா அப்படி இப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு அகத்திய பெருமான். இங்க ஏன்னா காமெடியா தான் போய்கிட்டு இருக்கு, ஆனா உயர் ஞானத்தை கற்றுக் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. உயர் குண்டலினி எப்படி எழும்புது வைக்கிறதுனா அது அவங்களோட ஆற்றல் அப்படின்னு சொல்லி அற்புதமான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருக்கும் இந்த பறைசாற்று நிலைகள் மூலமாக எல்லாருக்கும் பகிரணும்னு சொல்லி தான் இந்த விஷயங்கள் மீண்டும் மீண்டும் பேசப்படுது. அடுத்து யார் காட்சி பார்த்தவங்க யார் வாங்க?